ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவழியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்போ காப்போ. மெகா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேயர்களே, தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம். இப்போ நம்ம பார்த்து கொண்டு வருவது எல்லா வயதினருக்கும் ஏற்ற, வயதானவர்களுக்கும் ஏற்ற ஒரு நாற்காலியில் அமர்ந்தே செய்யக்கூடிய யோக பயிற்சிகள். இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது, நிறைய நபர்கள் கேட்கக்கூடியது, இதய வாழ்வுகள் நன்றாக இயங்கணும், இதயத்தில் அடைப்பு இருக்கக்கூடாது. இது ஒரு 60-70 தாண்டியவர்களுக்கு அந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஏற்படுது. சில நபர்கள் இப்போ தான் மெடிசன் எடுத்துகிட்டு மெடிசன்லேயே க்யூர் பண்ணிக்கலான்னு ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருப்பாங்க. அப்படிப்பட்டவர்களுக்கும் இன்றைக்கு நாம் இதயத்தை திடப்படுத்தக்கூடிய யோக பயிற்சிகள், முத்திரை பயிற்சிகள் பார்க்க போகிறோம். ஸோ இதை நீங்கள் கரெக்டாக நம்பிக்கையோடு காலை மாலை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. நிச்சயமாக இதய வாழ்வுகள் சீராக இயங்கும். இது பிரச்சனை உள்ளவங்களுக்கு மட்டுமல்ல, ஒரு கார்ப்பரேட்டில் வேலை பார்க்குறவங்க, மிகவும் பிஸியாக இருக்கிறவங்க, என்னால் 1 hour கீழே உட்காந்து யோகா பயிற்சி பண்ண முடியாது, ஆஃபீஸுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முந்தி போயிருங்க. காலையில் சாப்பிட்றதுக்கு முந்தி சேரில் உட்காந்துட்டு இன்றைக்கு கற்றுக் கொடுக்க பயிற்சி அழகாக ப்ராக்டிஸ் பண்ணிடுங்க. சாப்பிடுவதற்கு முன்னால் பண்ணணும். அலுவலம் முடித்து வீட்டுக்கு வந்தோடனே ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு டம்ளர் வாட்டர் சாப்பிட்டுட்டு எம்டி ஸ்டமக்கில் ஒரு 10 நிமிடம் அந்த பயிற்சி பண்ணிடுங்க. தினமுமே நீங்கள் எடுத்த டென்ஷன், ஸ்ட்ரெஸ்ஸு, அதனால் அந்த இதய துடிப்பு, அதனுடைய இயக்கம் சீராக இருக்காது. அது ஸ்பீடாக அடிக்கக்கூடிய நிலை, படப்படப்பில் இருக்கும். அப்போ நீங்கள் ஒரு 10 நிமிடம் அந்த பயிற்சி பண்ணிட்டீங்கன்னா மீண்டும் இதய வாழ்வுகள் சீராக இயங்க ஆரம்பிச்சிடும். இதயத்தினுடைய சீக்ரெட்டே மகிழ்ச்சி, மனநிறைவு, திருப்தி. எப்பொழுதும் மகிழ்ச்சியோடும் மனநிறைவோடும் திருப்தியோடும் நல்லா மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளிவிட்டு வாழக்கூடிய மனிதர்களுக்கு இதய துடிப்பு சீராக இருக்கும். எப்பொழுதும் முகமலர்ச்சியோடு அகமலர்ச்சியோடு இருக்கணும். அந்த ஒரு புன்னகையோடு நம்ம வாழ்க்கையை வச்சுக்கிடணும். வாழ்க்கையில் எத்தனை கவலைகள் வந்தாலும் இது நிச்சயமாக மாறிவிடும், இந்நிலை மாறிவிடும். நான் சிறப்பாக இருக்கிறேன், வளமாக இருக்கிறேன், நலமாக இருக்கிறேன். அந்த இதை ஆழ் மனதில் சொல்லிக்கொண்டு தன்னம்பிக்கையோடு நம்ம வாழ்க்கையை எடுத்துக்கொண்டே செல்லணும். கவலையும் ஒரு டென்ஷனும் எந்த ஒரு பிரச்சனைக்கும் தீர்வு கிடையாது. ஆனால் இன்றைய பரபரப்பான உலகத்தில் நம்ம பார்க்கக்கூடிய மனிதர்கள் மத்தியில் எல்லா மனிதர்களுக்கும் கவலை இருக்குது, டென்ஷன் இருக்குது, ஸ்ட்ரெஸ் இருக்குது. இதனால் இதய துடிப்பு, அதனுடைய இயக்கம் சீராக இல்லை. அப்போ நீங்கள் இன்றைக்கு எடுக்கக்கூடிய இந்த பயிற்சியை அழகாக காலை மாலை பயிற்சி பண்ணிகிட்டே வாங்க. முதல்ல இதய துடிப்பு சீராக இருக்கும், இதய வாழ்வுகளுக்கு நல்ல பிளட் சர்க்குலேஷன் நன்றாக பாயும். தொடர்ந்து பயிற்சி பண்ணும்போது நமது பண்புகளையே மாற்றிவிடும். நம்ம எப்பொழுதுமே சாந்தமாக, அமைதியாக, மன ஒருநிலைப்பாட்டோடு மகிழ்ச்சியாக வாழக்கூடிய நிலை கிடைக்கும். இதுதான் யோகத்தினுடைய அற்புதமான ஆற்றல். வாழும் முறையை நம்ம கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா வாழ்க்கை வளமாக இருக்கும். இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேர்களை நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. ஒரு நாற்காலியில் இப்படி உட்காந்துக்கோங்க. முதுகலும் நேராக வச்சுக்கோங்க. கை இந்த மாதிரி முட்டியில் வச்சுக்கோங்க. முதல்ல மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சு வெளியே விடுங்க. 3 முறை. இப்போ கை 2 முன்னாடி நீட்டிக்கோங்க. கை அப்படியே ஆதி முத்திரை வச்சுக்கோங்க. மூச்சு உள்ளெழுத்துட்டே மூச்சு வெளியே விட்டுட்டே, மூச்சு உள்ளெழுத்துட்டே மூச்சு வெளியே விட்டுட்டே. இந்த மாதிரி நிதானமாக 10 முறை பண்ணிக்கோங்க. இப்போ கை எப்படி பக்கவாட்டில் வச்சுக்கோங்க. மெதுவாக மூச்சு உள்ளெழுத்துட்டே மூச்சு வெளியே விட்டுட்டே, மூச்சு உள்ளெழுத்துட்டே மூச்சு வெளியே விட்டுட்டே. இந்த மாதிரி நிதானமாக 10 முறை பண்ணிக்கோங்க. 5 செகண்ட் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கையை மெதுவாக மேலே கும்பிட்டுக்கோங்க. மூச்சு வெளியே விட்டுட்டு மெதுவாக கையை கொண்டு வந்துடுங்க. மீண்டும் ஒரு முறை மூச்சு உள்ளெழுத்துட்டே மூச்சு வெளியே விட்டுட்டே. 2 கை சின்முத்திரை வச்சுக்கோங்க. அப்படியே மூச்சு உள்ளெழுத்துட்டே மூச்சு வெளியே விட்டுட்டே, மூச்சு உள்ளெழுத்துட்டே மூச்சு வெளியே விட்டுட்டே. ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. முதுகலும் நேராக வச்சுக்கோங்க. ப்ரீத்திங் நார்மல் பண்ணிக்கோங்க. 2 கை சின்முத்திரை. நல்லா இன்ஹேல் அண்ட் எக்ஸேல் 3 times.
நார்மல் பிரீத்திங். ஆழ் மனதில் இருக்கக்கூடிய மன அழுத்தம் நீங்குவதாக எண்ணுங்கள். இதயம், இதய வாழ்வுகளுக்கு நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். கண்களை மூடி மூச்சோட்டத்தை மட்டும் அப்படியே வாட்ச் பண்ணுங்க. இதய துடிப்பு சீராக இருப்பதாக எண்ணுங்கள். காலை, மதியம், மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை சூன்ய முத்திரை. நடுவிரல் மடிச்சுக்கோங்க, 2 மையத்தில் கட்டை விரல். நீங்கள் கை அப்படியே மடியில் வச்சுக்கோங்க. நல்லா இன்ஹேல் அண்ட் எக்ஸேல் 3 டைம்ஸ். நார்மல் பிரீத்திங். உங்களது உணர்வு இதயத்தினுடைய உள்பகுதி, இதய துடிப்பு சீராக இருப்பதாக எண்ணுங்கள். இந்த முதிரையின் மூலமாக இதய வாழ்வுகள் நல்ல பிராணாற்றலை பெறுவதாக எண்ணுங்கள். காலை, மதிய, மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை அபான வாயு முத்திரை. ஆள்காட்டு விரலை மடிச்சுக்கோங்க, நடுவிரல் மோதிரவிரல் மத்தியில் கட்டை விரல் வச்சுக்கோங்க. சுண்டு விரல் மட்டும் தரை நோக்கி இருக்கட்டும். மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள், மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள் 3 டைம்ஸ். நார்மல் பிரீத்திங். காலை, மதியம், மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். கண்களை மூடி உங்களது உணர்வு இதயத்தினுடைய உள்பகுதி, இதய துடிப்பு சீராக இருப்பதாக எண்ணுங்கள். இதய வாழ்வுகளுக்கு இரத்த ஓட்டம் சீராக பாய்வதாக எண்ணுங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோ. இப்போ ஒரு சின்ன தியான பயிற்சி பண்ண போகிறோம். தியான முத்திரையில் இடது கை கீழே, வலது கை மேலே 2 பெருவிரலையும் டச் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. கை எப்படி மடியில் வச்சுக்கோங்க. நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க, கண்ணை மூடிக்கோங்க. உங்களது மனதை தலைவலி தசைகள் மனசினால் டீப்பாக ரிலாக்ஸ் பண்ணுங்கள். அந்த தசைகளில் இருக்கக்கூடிய எல்லா டென்ஷனையும் அந்த பூமிக்கு எடுத்து பண்ணிட்டோம். ரிலாக்ஸ் டீப்லி. தோள்பட்டை வெளி தசைகள் மனசினால் டீப்பாக ரிலாக்ஸ் பண்ணுங்கள். வலதுகை வெளி தசைகள் மனசினால் டீப்பாக ரிலாக்ஸ் பண்ணுங்கள். இடதுகை வெளி தசைகள் டீப்லி ரிலாக்ஸ். Just outer parts of our muscles relax deeply. வயிற்று வலி தசைகள் மனசினால் டீப்பாக ரிலாக்ஸ் பண்ணுங்க. வலதுகால் இடதுகால் வலி தசைகள் டீப்லி ரிலாக்ஸ். இப்போ மெதுவாக மூச்சை உள்ளெடுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க ஒரு 3 முறை. இப்போ உங்கள் மனது அப்படி இதயத்தினுடைய உள்பகுதி அநாகத மையம், அந்த பகுதி முழுக்க நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். இதய துடிப்பு சீராக இருப்பதாக எண்ணுங்கள். உங்களது உணர்வை இதயத்தினுடைய உள்பகுதியிலே கூர்ந்து தியானிக்கவும். ஒரு 2 நிமிடம் முதல் 3 நிமிடங்கள். பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. கண்ணை பொறுமையாக ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த முதிரை ஒரு ட்ரிப் பண்ணுறோம். அபான வாயு முத்திரை. நல்லா இன்ஹேல் அண்ட் எக்ஸேல் 3 டைம்ஸ். நார்மல் பிரீத்திங். காலை, மதிய, மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. சூன்ய முத்திரை. நடுவிரல் மடிச்சுக்கோங்க, நடுமையத்தில் கட்டை விரல். நல்லா இன்ஹேல் அண்ட் எக்ஸேல் 3 டைம்ஸ். நார்மல் பிரீத்திங். காலை, மதியம், மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள்.
ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. சின்முத்திரை. மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள், மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள் 3 டைம்ஸ். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிட்றதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கை முன்னாடி வச்சுக்கோங்க. அப்படி ஆதி முத்திரை. மூச்சு உள்ள இழுத்துட்டே, மூச்சு வெளியே விட்டுட்டே, மூச்சு உள்ள இழுத்துட்டே, மூச்சு வெளியே விட்டுட்டே. ஒரு 5 to 10 டைம்ஸ். கை பக்கவாட்டில் வச்சுக்கோங்க. மூச்சு உள்ள இழுத்துட்டே, மூச்சு வெளியே விட்டுட்டே. ரிலாக்ஸ். கை சின்முத்திரை. மூச்சு உள்ள இழுத்துட்டே, ரிலாக்ஸ். இப்போ அப்படியே மூச்சை மட்டும் வாட்ச் பண்ணுங்கள் ஒரு 1 மினிட். கண்களை மூடி. நேயர்களே, இன்றைக்கு பார்த்த பயிற்சி எல்லா வயதினருக்கும் ஏற்ற பயிற்சி. இன்றைக்கு கல்லூரி மாணவர்கள், பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள், தொழிலதிபர்கள் எல்லோருக்குமே ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு, டென்ஷன் இருக்குது. ஆகையினால இதய துடிப்பு சீராக இல்லை. அழகாக இன்றைக்கு கற்றுக் கொடுத்த பயிற்சியை காலை மாலை நாற்காலியில் அமர்ந்தே பயிற்சி பண்ணுங்கள். வயதானவர்கள், அறுவை சிகிச்சை செய்தவர்களும் ஒரு நாற்காலியில் அமர்ந்து பயிற்சி பண்ணுங்கள். மிக நல்ல பலன் கிடைக்கும். தொடர்ந்து பயிலுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.